ஹாய் போலீஸ்கார். என் லைனுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போலயே. அதனால தான் உங்களை ஏன் காக்க வைக்கணுன்ட்டு நானே உங்கள் லைனுக்கு வந்துட்டேன். டேய் திருட்டு பயல, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். பழமொழி கேள்விப்பட்டதில்லை நீ? அப்போ ஏன் சார் பல வருஷமாக ஒருத்த மாற்றி இன்னொருத்தன்னு திருடிக்கிட்டே இருக்கான் அரசியல்வாதி? மாட்டவே இல்லையா சார்? திருடனுக்கு எதுக்குடா தேவையில்லாத அரசியல் பேச்சலாம்? அரசியல் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் சார் திருட போகிறேன்? படித்த வேலைக்கு போயிட மாட்டேன். ஏன் சார் இப்படி திருடுறதுக்கு படிக்க போகிறேன்? திருடுறவன் எல்லாம் அவன் பண்ணுற திருட்டுக்கு நியாயம் தர்மம்னு ஒரு கதை சொல்வீங்கல்ல. என்ன பண்ண சார், 3 வேளை சாப்பிட்ணும், பசிக்கும்ல சார். இப்போல்லாம் திருட்டு கூட ஒரு பிஸ்னஸ் தான் சார். ஒருத்தன்ட்ட இருந்து இன்னொருத்தன் திருடிக்கிட்டு தான் இருக்கான். டேய், நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்கிறா. உன் பிஸ்னஸ்க்கான அவார்டு நான் வந்து கொடுக்குறேன் உனக்கு. சார், இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கேன், நாளைக்கு எந்த நாட்டில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது சார். சர்வரை பொறுத்து தான் சார் நான் இருக்கிற இடம். உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஓடு ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுறேன்னு நானும் பார்க்குறேன்டா. ஒலிம்பிக்கில் ஓடுறவன் கூட ஒரு லெவலுக்கு அப்புறம் நின்று தாண்டா ஆகணும். அவனோட எல்லாம் வந்துருச்சுன்னா. கரெக்ட் தான் சார். இங்கே ஒலிம்பிக்கில் ஓடுறது கூட நிறைய பேர் சான்ஸ் கிடைக்கிறே இல்லை சார். எனக்கு கிடச்சிருக்கு. ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கு இல்லை, ஒலிம்பிக்கே ஓட விட்றதுக்கு. சும்மா இருப்பானா சார்? மவனை என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ ஜெயிலன்னா இருக்க மாட்டேன். அடிக்கிற அடியில் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பாதுகாப்போடு இருப்பேன். சார், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் கூட பாதுகாப்பு இல்லை சார். உயிரை காப்பாற்றுறவங்கள கூட மயிரை பிடுங்கி போடுற மாதிரி பிடுங்கி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவங்கள காப்பாற்றுங்க சார். டேய், மக்கள் பணத்தை திருடி சாப்பிட்ற உனக்கு எதுக்குடா மக்களை பற்றின கவலை? ஏன்னா அந்த மக்களில் ஒருத்தன் தான் சார் நான். டேய், என்னடா தியாகி மாதிரி பேசுகிற? என்னதான்டா உன் கதை? என்னோடய கதையை சொல்லணும்னா பொறுமையாக தான் சொல்ல முடியும். வெயிட் பண்ணி கேளுங்க சார், சொல்கிறேன். திருடனுக்கு அப்படி என்னடா கதை இருக்குது சொல்கிறதுக்கு? அவசரப்படாதீங்க போலீஸ்கார்.